அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது திமுகவிற்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இடையே தான் போட்டி அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறார். என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு, அதுதான் அவங்க கட்டமைக்கிற முழக்கமாக இருக்கிறது. மறுபுறம் விஜய் அவர்கள் பேசுகிற போது 4 முனை போட்டி அப்படின்லாம் சொல்றாங்க. ஒருபுறம் திமுக கூட்டணி இருக்கிறது, மறுபுறம் பாஜக தலைமையில் மற்ற கட்சிகள் அப்படின்னு விஜய் அவர்களும் சொல்றாங்க. பாஜக கூட்டணி கட்சியினர் பேசுவதை பார்க்கிற போது அவங்க கவனமாக அதிமுக தலைமையில் என்டிஏ ஆட்சி அமைப்போம், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு பாஜக கூட்டணி கட்சிகளும் சொல்றாங்க. இந்த 3 புள்ளிகளையும் இணைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். அதிமுகவை ஒதுக்கிவிட்டு பாஜகவை முதன்மைப்படுத்துவதன் கணக்கு என்ன? 2026 தேர்தல் பாஜகவை மையப்படுத்தி நகர்கிறதா? இதன் பின்னணி என்ன? இது பற்றி தான் நம்ம பேச இருக்கிறோம். நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் திருமிகு லட்சுமி சுப்பிரமணியன் அவர்கள், வணக்கம் லட்சுமி. எழுத்தாளர் ராம்கி அவர்கள், வணக்கம் ராம்கி. அரசியல் ஆய்வாளர் பெருமாள்மணி அவர்கள், வணக்கம் பெருமாள்மணி. நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு அரவிந்தன் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் அரவிந்தன். பெருமாள்மணி, உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். ஒவ்வொரு தேர்தலையும் திமுக ஒரு முழக்கத்தை, ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்குவாங்க. இதுல என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு அப்படின்னு என்டிஏவை ஏன் பிரதானப்படுத்துறாங்க? அதுல என்ன கணக்கு இருக்கு? இதுல நீங்க நேற்றைய அந்த பொதுக்கூட்டம், அந்த பெரிய மாநாடு அப்படிங்கிறது, தென்மண்டல மாநாடு அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் ரொம்ப முக்கியமான மாநாடு. ஏனென்றால் நேற்றைய உதயநிதியோட உரை வந்து ரொம்ப அந்த உரைங்கிற ஒரு தன்மைக்குள்ள நேற்று முழுமையாக நின்றது. இதே போல திருநெல்வேலியில சில 10 ஆண்டுகளுக்கும் 10 ஆண்டுக்கு முன்னால் நடந்த ஒரு இளைஞரணி மாநாட்டில் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய உரையுமே விஞ்சினத்து உதயநிதி அவர்களுடைய உரை நின்றதுன்னு சொல்லலாம். அப்போ அந்த உரை திமுக மாதிரியான ஒரு பேர் இயக்கம் வந்து அவங்க ஒரு மாநாடு நடத்தினாங்கன்னா நிறைய லீடை வந்து நமக்கு கொடுத்துட்டு போவாங்க. ஏன்னா அதனாலதான் அவங்க எல்லாருமே அவங்க யாரை எப்படி விழிக்கிறாங்கன்றதுல ஆரம்பிச்சு அப்படி வரும். நேத்து அவங்க ரொம்ப தெளிவா ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க, என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு. திமுக கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. திமுக அணி இந்தியா அது எதுவுமே இல்லை. என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு. ஆனா நீங்க இப்போ சொன்ன மாதிரி இந்தியாங்கிற பேரே நேத்து அந்த இதுல இல்ல, மதச்சார்பற்ற அணின்னு ஒண்ணு நம்ம அது வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும்னு சொன்னாங்க. ஆனா இந்த என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடுங்கிறதுல இப்ப என்னெல்லாம் நடக்குப்பானுங்க, இதுக்கு முன்னாடி ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஒண்ணு சொன்னாங்க. சரி, அதற்கு பிறகு தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை அவங்க வந்து முன்னெடுக்கிறாங்க. பிப்ரவரி மாதம் முழுக்க பேச்சாளர்களை வச்சு தொகுதி முழுக்க பண்றாங்க. அதே நேரம் மகளிர் அணியை வச்சு அவங்க வந்து வீடு வீடா பிரச்சாரம் அப்படிங்கறத மார்ச் 8 வரைக்கும் முன்னெடுக்கிறாங்க. அப்ப என்னன்னா களத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, திமுகன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுங்கிறாங்கன்னா தமிழ்நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த புள்ளி ஆனா நான் மாற்று புள்ளியில் பாக்குறப்ப ஸ்டாலின் அவங்க தொடங்கி விஜய் அவங்க தொடங்கி ஏன் பாஜகவை, ஒரு பெருங்கட்சி இருக்கு, இது வரைக்கும் களம்ன்றது அதிமுகவை தானே சொல்லணும், அதிமுகவை எதுக்குறோம், ஏன் என்டிஏன்னு சொல்றது, பாஜகன்னு சொல்றது என்ன காரணம்? ஐயா, தமிழ்நாட்டில் ஆளுகிற கட்சி திமுக, எதிர்கட்சி அஇஅதிமுக. ஆமா, அப்போ நீங்க அஇஅதிமுக எதிர்கட்சிங்கிற இடத்துல அதுக்கு கொடுத்தீங்கன்னா அதனுடைய கேள்விகளுக்கு என்ன முக்கியத்துவம் வரும், அது எப்படி எதிர்கொள்ளணுங்கிறது ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. மத்தியில ஆளுகிற கட்சி பாஜக, அதற்கு எதிராக தமிழ்நாடு அப்படிங்கும் போது நீங்க இந்த கோட்டை எப்படி மாத்துறீங்க? ரொம்ப தெளிவா தான் பண்றாங்க. எவ்வளவு தெளிவுங்க. நீங்க மத்தியில அவங்க ஆள்றாங்க, நாங்க மாநிலத்தில் இருக்கோம். இதுல இன்னொன்னு கவனிங்க, திமுகவை விமர்சிக்கிறவர்கள் அதனுடைய அரசியலை விமர்சிக்கிறாங்க. ஆனால் திமுக பாஜகவினுடைய அரசியலையும் விமர்சிக்குது, நிர்வாகத்தையும் விமர்சிக்குது. நீங்க இந்த ரெண்டையுமே அவங்க சம அளவுல விமர்சிக்கிறாங்க பாருங்க. சோ இதுல ரொம்ப ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிற ஒரு கட்சி ஒரு பிரச்சாரத்துக்கு போறப்ப இன்னொரு ஆளுங்கட்சி எல்லாம் எதிர்க்கிறாங்க, எதிர்கட்சியோட இல்ல. இப்ப விஜய் அவர்கள் இருக்காங்க. இப்ப பாருங்க, இதுல இன்னொரு தகவல் இருக்கு. இவங்க 5 வருஷம் தான் ஆளுங்கட்சி, அவங்க 12 வருஷம் ஆளுங்கட்சி. நீங்க இந்த 12 வருஷம் எங்களுக்கு என்னெல்லாம் சொல்லலன்னு இவங்க சொல்லலாம். அப்ப என்னன்னா திமுகவும் தாவேகாவும் ஒரு புள்ளியில இணைகிறாங்க. என்ன பண்றாங்கன்னா பாஜக எதிர்ப்பை பிரதானப்படுத்துறாங்க, அஇஅதிமுகவை ஒதுக்குறாங்க. அதுல இன்னொன்னு கவனிங்க, என்டிஏ அந்த கூட்டணியா திமுக பாக்குறாங்க. விஜய் வந்து பாஜக தலைமையில் அதுலயும் ஒரு அரசியல் இருக்கு இல்லையா, மற்ற கட்சி. இப்ப ஒரு கேள்வி இருக்குல்ல, என்டிஏ ஆட்சி அமையுமா அஇஅதிமுக ஆட்சி அமையுமா? ஓகே,
என்டிஏவோட முதல்வர் வேட்பாளர் யாரு. அப்போ இது இன்னொன்னு பாருங்க, அஇஅதிமுக கூட்டங்களிலேயோ பாஜக கூட்டத்திலேயோ கூட இன்னும் என்டிஏங்கிற பேரை அவங்க இன்னும் பெருசா பயன்படுத்தல. ஆனா திமுக என்ன சொல்லுது, என்டிஏ நீங்க என்டிஏவை தான் நாங்க எதிர்த்து களமாட போறோம், எங்களுக்கு என்டிஏ தான் முக்கியம். அப்ப என்னன்னா அவங்க ரொம்ப தெளிவா வந்து போறாங்க. இந்த அதிமுகவை தள்ளி வச்சுட்டு தான் இதுல இன்னொன்னு இருக்கு இல்லையா, இந்தியான்ற ஒரு கூட்டணி 2024 தேர்தலுக்கு இருந்துச்சு. ஓகே, இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, தமிழ்நாடுன்னு ஒண்ணு சொல்றாங்க. அந்த பதமே எப்படி பயன்படுத்தப்படுது பாருங்க. ஓரணி இப்போ ஒன்னு சொல்றாங்கல்ல, வெல்வோம் ஒன்றாக, அப்படின்னா என்ன அர்த்தம், நீ உங்க எல்லாரோட ரெப்ரசன்டேட்டிவும் நான் தான், நீங்க வாங்க. இத ஒன்று கவனிங்க பெருமாள்மணி, இப்போ பாஜக எதிர்ப்ப கடந்த பல ஆண்டுகளாகவே கூர்தீட்டி அதற்கான தேர்தல் அறுவடை வந்து திமுக அணி செஞ்சு பண்ணிருக்காங்க. ஆமா, இப்ப விஜயும் வந்து அதிமுகவை நான் பேச மாட்டேன், பாஜகவை மட்டும் முதன்மைப்படுத்துவேன்னு சொல்றது இருக்குல்ல, அதுல என்ன கணக்கு, அதுல அவருக்கு என்ன லாபம் சார்? இந்த மண்ணுல உண்மையிலேயே சவால் யாரு சார்? 32 ஆண்டுகாலம் இந்த மண்ணை ஆண்ட கட்சி தானே இவங்க 2 பேருக்கும் சவாலு. சார் இன்னைக்கு போல் பொசிஷன் யார்கிட்ட இருக்கு? திமுக ஆட்சி வேண்டான்னு நினைச்சவங்க, உதயசூரியன் வேண்டான்னு நினைச்சவங்க ரெட்டலைக்கு தானே ஓட்டு போட்டிருக்காங்க. ஆமா, 77 இருந்து 11 தேர்தல், 7 தேர்தல்ல ரெட்டலை ஜெயிச்சிருக்கு, 4 தேர்தல்ல உதயசூரியன் ஜெயிச்சிருக்கு இல்லையா? 77 இருந்து நீங்க அவங்க அப்போ இப்ப என்ன பண்றாங்க, இவங்க 2 பேருமே ரெட்டலைங்கிறது ஒண்ணு இங்க இல்லவே இல்லை, அவங்களோட நாங்க உரையாடவே மாட்டோம், எங்களுக்கு களத்துல அவங்க உரையாடலே இல்ல அப்படின்லாம் சொல்றாங்க. நீங்க ஏன் எங்கேயோ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியோட நான் உரையாடுவேன்றாங்க, இங்க இருக்கிற எதிர்கட்சியோட நான் உரையாட மாட்டேன்னா அப்ப அவங்க இந்த நரேட்டிவை எவ்வளவு கவனமா இது அதிமுக உணர்ந்து இருக்கிறதா, தனக்கான இடத்தை தக்க வைக்கணும் சார்? அதுதான் ஆச்சரியமா இருக்கு. என்னன்னா அஇஅதிமுக இந்த நேரத்துல கடுமையா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்க வேண்டிய நேரத்துல அவங்க போய் தாவேகாவை கடுமையா விமர்சிச்சுட்டு இருக்காங்க. இப்ப என்ன நடக்குன்னு பாருங்கய்யா, திமுக என்டிஏவை விமர்சிக்குதுங்கய்யா, என்டிஏல இருக்கக்கூடிய அஇஅதிமுக தாவேகாவை விமர்சிக்குதுங்கய்யா, தாவேகா திமுக விமர்சிக்குதுங்கய்யா. இப்ப நீங்க ஒரு சராசரி, ஏன்னா பொதுஜனம் வெகுஜனத்துக்கு ஒண்ணு கொண்டு போகும்போது பாப்புலிஸ்ட் கல்ச்சர்ல வந்து நீங்க ஜெயலலிதா ஒண்ணு பண்ணுவாங்கல்ல, திமுகவா திரு கருணாநிதி அவ்வளவுதான், வேற யாரையும் அவங்க வேற எந்த இடத்துலயும் யாரையும் அவங்க பெருசா விமர்சிக்கவே மாட்டாங்க. ஒரே ஒற்றை தான், ஒரே ஒண்ணுதான். ஒரு சில நேரங்கள்ல அரிதா வேணா வேற எதையாவது சொல்லுவாங்க. ஆனா இன்றைக்கு இருக்கிற அஇஅதிமுக தலைமை வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க, திமுக மேல விமர்சனம் வைத்தால் கூட அதை நேர ஐயா ஸ்டாலின் மேல கூர்மைப்படுத்த மாட்டேங்கிறாங்க. ஆனா அந்த வேலையை தாவேகா செய்யுது. தாவேகா ரொம்ப நேரா வந்து கூர்மைப்படுத்துது. ஓகே, அப்போ ஒரு எளிமையா அப்படி புரிஞ்சுக்கலாமா, பாஜக எதிர்ப்புன்றது கடந்த 10 ஆண்டுகள்ல இங்க வந்து அறுவடை, தேர்தல் அறுவடைக்கு பலன் அளிச்சிருக்கு, அது ரொம்ப நமக்கு எளிதா இருக்கு, தோதா இருக்குன்றது. ஐயா ஸ்டாலினுடைய எழுச்சியும் ஐயா மோடியினுடைய எழுச்சியும் ஒன்றாகத்தானே நடந்தது. நீங்க ஐயா ஸ்டாலினோட எழுச்சி என்னது, 2014 இந்தியா கூட்டணி இந்தியாவிலேயே அதிக வாக்குகள் 50% மேல தமிழ்நாட்டில் தான் வாங்குச்சு. இந்தியா முழுக்க ஐயா மோடி 8 மாநிலங்கள்ல 50க்கு மேல வாங்கினாரு. அப்போ ஐயா ஸ்டாலினுடைய அரசியல் எழுச்சியும் ஐயா மோடியினுடைய அரசியல் எழுச்சியும் ஒரே காலத்துல நடக்குது. அப்ப என்னன்னா ஐயா ஸ்டாலின் அதை இந்த முறை தமிழக அரசியல் களத்துக்குள்ளேயும் கூட்டிட்டு வராரு. பேசலாம். இது இப்ப இந்த தலைப்புல இருக்கிற ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம்ன்றது, இது கிட்டத்தட்ட தலைப்பு கட்சிகளினுடைய வியூகத்தின் மேல நின்றுதான் நம்ம பேசுறோம். இப்போ என்ன லட்சுமி, இப்போ திமுக வந்து பிரதானமா, ஏன்னா எதிர்கட்சி தலைவர் வந்து கடுமையா அவரோட 4.5 ஆண்டுகால ஆட்சியை முன் வச்சு இதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்ப என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு, விஜயின் அதிமுக பத்தி பேச மாட்டேன்ற தன்மை இருக்கு. இன்னும் பாஜக கூட்டணியிலும் பலர் வந்து என்டிஏ ஆட்சி, அதிமுக தலைமை, ஏன் எல்லாருமே என்டிஏவை முதன்மை பொசிஷன் பண்றாங்க? திமுகவினுடைய எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜியும் சரி, அவங்களோட நரேட்டிவ் இந்த கடந்த அதாவது ஸ்டாலின் டேக் ஓவர் பண்ணதுலேருந்து, டிஎம்கேவை டேக் ஓவர் பண்ணுறதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து அந்த ஃபெடரல் சிஸ்டம் வந்து இருக்கணும், மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்றத நோக்கி தான் அவங்க வந்து அதையே தான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டும் இருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பிஜேபி எதிர்ப்புன்ற அந்த ஒற்றை புள்ளியில் அவங்க மாறுறதில்லை. ஒன்றியம் வந்து எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசாங்கம் எந்த உதவிகளையும் அதாவது தேவையான நேரத்துல செய்யறது கிடையாதுன்ற அந்த ஸ்லோகன், அதை அவங்க பேசிக்கிட்டு இருக்க அதே நரேட்டிவை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு. பாஜக எதிர்ப்பே வச்சுக்கலாம். அதுதான், அது வந்து அவங்களுக்கு நீங்க சொன்னது போல கடந்த 10 தேர்தல்கள்ல அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல கை கொடுத்திருக்கு, லோக்கல் பாடி எலெக்ஷன் உள்பட.
அதுல கை கொடுத்திருக்கு. இந்த தேர்தலையும் அது அவங்க தங்களுக்கு கை கொடுக்கும். ஏன்னா மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் நிறைய அம்சங்களை சொல்லலாம். அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு செய்யலை, இப்போ இருக்க பட்ஜெட்ல கூட தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவுல எந்த அறிவிப்புகளும் வரல அப்படின்றதுல இருந்து எல்லாமே திமுகவுக்கு சாதகமாக அந்த நடவடிக்கைகள் எல்லாமே இருந்திருக்கு. அதை வந்து அவங்க தேர்தலுக்காக அறுவடை செய்கிறார்கள்ங்கிறது உண்மை. அதுல ஒரு இடத்த மட்டும் எனக்கு ஒரு விளக்கம் கொடுங்க. அதிமுகன்றதுதான் பிரதான கட்சி. ஆனா திமுகவும் சரி தாவேகாவும் சரி பாஜகக்குள்ள அது ஒரு கட்சியா இருக்குங்க. அது என்ன? இது அங்கதான் வரேன். அதாவது 2016 ஜெயலலிதா அது தெரிஞ்சதுனாலதான் 14லும் சரி, அதற்கு பிறகு 16லயும் சரி, அது தெரிஞ்சதுனாலதான் ஜெயலலிதாவும் பாஜக எதிர்ப்பை வந்து முன்னிலைப்படுத்தினாங்க. ஆனா அதிமுக அதற்கு பிறகு அவங்களுக்கு இருந்த சிக்கல்கள், உட்கட்சி விவகாரங்களால பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பை வந்து அவங்களால ஜெயலலிதா எடுத்த அளவிற்கு அவங்களால எடுக்க முடியல. அதை அவங்க செய்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அதிமுக இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. நான் இப்படி பாருங்களேன் லட்சுமி, இப்போ பாஜக எதிர்ப்பையே எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஏன்னா திமுக அதை எடுத்துருச்சுன்றதுனால. ஆனா இப்ப கலைஞர் அவர்கள் பாஜகவோட கூட்டணி வச்சாங்க, ஜெயலலிதா அவர்கள் வச்சாலும் பாஜகன்றது சின்ன கட்சி தான். 2 திராவிட கட்சிகள் தானே பெரிய கட்சியா இருந்தது. ஆனா இன்னைக்கு நரேஷன் என்ன? பாஜக தான் பெருசு, கீழ தான் அதிமுக. இல்ல நீங்க அது அந்த நரேஷனுக்கான காரணமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக். நான் திரும்பவும் சொல்றேன், 4.5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறார் முதலமைச்சராக. அதற்கு பிறகு உட்கட்சி விவகாரங்கள் எவ்வளவு இருந்திருந்தாலும் நீங்க வந்து பொலிட்டிக்கல் நரேட்டிவ், உங்களுக்கு பார்ட்டியில எவ்வளவு இஷ்யூஸ் வேணாலும் இருந்திருக்கலாம், பட் பொலிட்டிக்கலா நரேட்டிவை பில்டப் பண்ணும்போது இங்க திமுக எதிர்ப்பை முழுமையாக கையில் எடுத்திருக்க வேண்டாமா? முழுமையான ஒரு எதிர்கட்சியாக பெரிய அளவுல போராட்டங்கள் நடத்தி இருந்திருக்கணும், பெரிய அளவுல கூட்டங்கள் நடத்தி இருந்திருக்கணும். அதிமுக வந்து தேர்தல் நேரத்துல மட்டும்தான் 2024லயும் சரி இப்பவும் சரி அதை செய்யறாங்க. அதை தொடர்ந்து எப்போதும் போல இப்ப வந்து விஜய் வந்து பேசினதுக்கு பிறகு தீய சக்தி திமுகன்னு பேசினதுக்கு பிறகு அந்த வார்த்தையை திரும்பவும் கையில் எடுத்திருக்காங்க. இந்த 4 வருஷத்துல திமுக ஆட்சியில இருக்கும்போது தீய சக்தின்னு எத்தனை முறை சொல்லியிருப்பாங்க? ஜெயலலிதா மேடைக்கு மேடை சொல்லுவாங்க. 2006-11 டிஎம்கே கவர்மெண்ட் இருந்த போது மைனாரிட்டி திமுக அரசு ஒரு அறிக்கையிலையும் ஒரு மேடையிலையும் ஜெயலலிதா சொல்லிட்டே இருக்காங்க. அது வந்து எடுபடக்கூடிய அளவுல சொல்லலன்னு நான் சொல்றேன். எடுபடக்கூடிய அளவுல சொல்லல, அதிக அளவுல சொல்லல. நீங்க வந்து விடிய ஆட்சி எடப்பாடி பழனிசாமி எந்த இடத்துலயும் அவர் வந்து உட்கட்சி விவகாரங்கள்லயே கான்சென்ட்ரேட் பண்ணாரே தவிர எப்படி வந்து தனக்கு அதை வந்து களத்தை வந்து எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு விஷயம் பாருங்களேன் லட்சுமி. இப்போ நீங்க பாஜக இருந்தாலுமே நாளைக்கு சீட்டு தரப்போறது யாரு? அதிமுக தான். இபிஎஸ் அவர்கள் தான் ஒதுக்க போறாங்க. அப்போ அதிமுக தானே இபிஎஸ் சொல்றாரு, நான் தான் பாஸ்ன்றேன். 23ஆம் தேதி மோடி அவர்கள் இங்க மதுராந்தகத்துல அந்த கூட்டம் நடந்த போது கூட மேடையில 2 பேர் படமும் இருந்தது. மோடி படமும் இருந்தது, எடப்பாடி பழனிசாமி படமும் இருந்தது. ஏடிஎம்கே தான் லார்ஜர் பார்ட்னர்னு எல்லாருக்குமே தெரியும், அதை வந்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அங்க மோடி பேசும்போது கூட அந்த இடத்துல ஏடிஎம்கேவையோ எடப்பாடி பழனிசாமியோ பெருசா அன்னைக்கு அக்னாலஜ் பண்ணியே பேசல. அப்போ அந்த இடத்துலயே உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லைன்ற போது என்டிஏ கூட்டணின்னு தான் அவர் வந்து ஒரு நேரமும் அந்த முழு ஸ்பீச்லயுமே என்டிஏ கூட்டணின்னு தான் பேசுறாரு. இப்போ ஒரு பிரதான கட்சி, அந்த கட்சி நம்பி தான் இன்னைக்கு வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி வாங்க போகுது. போன எலெக்ஷன்ல அவங்க 4 எம்எல்ஏக்கள் வாங்கினதும் ஏடிஎம்கேவால தான். அடுத்தது 2024 அவங்களுடைய தோல்வி வந்து அதிமுகவோடு கூட்டணி இல்லாமல் போனதுதான். பாஜகவுக்கு ஒரு எம்பி கூட இங்க இல்லாம போனதுக்கான காரணம் இது எல்லாம் இருந்துமே இன்னைக்கு அதை தான் சொல்றாங்க. 2வது இப்ப கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு குழு போட்டிருக்காங்களே பிஜேபி. எதுக்கு பிஜேபி குழு போடணும்? அதிமுக தானே குழு போடணும். அதிமுக தலைமையில தானே கூட்டணி. அதிமுக தானே குழு போட்டிருக்கணும், ஏன் பிஜேபி குழு போட்டாங்க? அதை கேட்கவே வேண்டாமா? அதிமுகவுல யாராவது ஒருத்தர் போட்டாங்களா, எழுதுனாங்களா? ஒரு ட்விட்டர்ல ஒரு பதிவு இருந்ததா, இல்ல எங்கேயாவது ஒரு பேச்சு இருந்ததா? ஏதாவது சொல்லி இருக்கணும்ல அதிமுகவுல இருந்து. ஏன் அதுக்கான எதிர்ப்பு அதிமுகவோட பேசுறதுக்கான குழுவா காங்கிரஸ்? இல்ல அப்படி இல்லையே. நாங்க வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை, தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில் கட்சிகள் இணைவது தொடர்பான கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு தானே போட்டிருந்தாங்க அந்த அறிக்கையே. ஓ, அப்போ அது வந்து தெளிவா அதிமுகவை தள்ளிட்டு தான் இந்த களம். அப்போ நீங்க வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான குழுனா எல்லா கட்சியில இருந்து ஒருத்தரை போட்டு நீங்க போட்டிருக்கணும். அதிமுக தலைமையில குழு போட்டிருக்கணும். நீங்க வேற எந்த கட்சியை உள்ள கூட்டிட்டு வர போறீங்க? இது எல்லா கேள்விகளும் இருக்கு. இப்ப நான் விஜய்க்கு வரேன். விஜயை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை அவர் வந்து சாஃப்டா தான் அவரால் ஹேண்டில் பண்ண முடியும். அவரால் ஹேண்டில் பண்ண முடியாது. கொஞ்சம் அதிகமா பிஜேபியை பேசணும்னு நினைச்ச போதுதான் நம்மளோட இன்கம் டாக்ஸ் கேஸ் வெளியில வந்துருச்சு.
அதுக்கு அடுத்தது அவருக்கு இன்னும் நிறைய சிக்கல்கள் இருக்கு. இன்னும் சிபிஐல வழக்கு இருக்கு. அது போக இப்போதைக்கு பணமும் இன்னும் ரிலீஸ் ஆகல. இது நம்ம எல்லாருக்கும் இதே இந்த மாதிரி மிரட்டல்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே முடிச்சிடறோம். ஆனா அப்படி இல்லை. இங்க தமிழ்நாட்டுல திமுக எதிர்ப்பு மட்டும்தான் அவங்களுக்கு, திமுக எதிர்ப்பு அவங்களுக்கு பலம் தரும்னு நினைக்கிறாங்க. இன்னொன்னு, தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்ஸும் ஆன்டி மோடி சென்டிமெண்ட்ஸும் இன்னும் டீப்பாக தான் இருக்குது. அதில் பெரிய மாற்றங்களை நம்ம பார்க்கல. ஸோ இதை டிஎம்கே அவங்க கேபிட்டலைஸ் பண்ணும்போது தாவேகா அதிமுக அந்த பக்கம் போயிட்டதுனால அந்த ஆன்டி பிஜேபி ஓட்ஸையும் அதை தாண்டி அதிமுக அறுவடை செய்யக்கூடிய ஆன்டி டிஎம்கே ஓட்ஸையும் நம்ம எடுத்துக்க முடியும்ன்றது தான் தாவேகாவினுடைய கணக்கு. அதனால தான் அவங்க பிஜேபியை எதிர்த்து பேசுறது, டிஎம்கேவும் எதிர்த்து பேசுறது. ஆனா அவங்க பிஜேபி எதிர்ப்புன்றதுல அவங்கள்ட்ட ஒரு சாஃப்ட் டோன் இருக்கு. பெரிய அளவுல அதை பேசல. ஏற்கனவே ஈரோடு மாநாட்டிலேயே சொன்னாரு, நான் களத்துல இருக்கவங்கள தான் நான் எதிர்த்து பேச முடியும், களத்துல இல்லாதவங்கள நாங்க ஏன் எதிர்க்கணும் அப்படின்னு. இதுல ரெண்டு நுணுக்கமான இடம் இருக்கு. என்டிஏ அணி அப்படின்னு திமுக சொல்றதுக்கும் விஜய் அவர்கள் பாஜக தலைமையிலன்றப்ப பாஜகவுக்கு ஒரு கிரெடிட்டை கொடுக்கிறார். அது பாஜகவை மகிழ்ச்சிப்படுத்துற மாதிரி கிரெடிட்டான்னு தெரியல, சிறுமப்படுத்துறாரு. இது இங்கதான் திரும்பவும் சொல்ற அதிமுகவுடைய தலைமை மீண்டும் மீண்டும் தவறு செய்தது. அந்த அவங்க எடுத்த யுக்திகள்ல அவங்களோட யுக்திகள்ல இருந்த தவறு தான் இந்த அளவுக்கு விஜய் அவர்கள் பேசுறதுக்கு கூட லீட் பண்ணிருக்குன்னு சொல்ல முடியும். ராம்கி, கிட்டத்தட்ட நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா அதிமுகவை பிரதான கட்சி இப்ப 4 முனை போட்டி அப்படின்னு சொல்றோம். சீமான் அவர்கள் எல்லாரையுமே கடுமையா சாடுறாங்க. அது ஒரு புறம் இருந்தாலும் என்டிஏ அப்படின்னு சொல்றது, என்டிஏ ஆட்சின்னு சொல்றது, என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடுன்னு சொல்றது, விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட அதிமுகவை ஒரு சிறு பார்ட்னரா கொண்டு நிறுத்திட்டாங்க பாஜக தலைமை அப்படின்னு. இது கிட்டத்தட்ட ஒரு பெரிய நெருக்கடியா இருக்கு அதிமுகவுக்கு. இல்ல, என்டிஏ கூட்டணிங்கிறது டபுள் இன்ஜின் கூட்டணி. அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணிங்கிறத அதிமுக தீர்மானமே சொல்லுது. தேசிய அளவில் என்டிஏ தலைமையில் இருக்க பாஜக தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணியை ஏற்றுக்கொண்டு இங்கே இணைந்து பயணிக்கிறதுன்னு ஒரு தீர்மானம் போடுறாங்க. அந்த மாதிரி தீர்மானம் இந்தியா கூட்டணியில் போடவே முடியாது ஆக்சுவலாக. இல்லை, நான் ஒன்று கேட்குறேன் ராம்கி, பாஜகவோடு அதிமுக இதுக்கு முன்பு கூட்டணி இருக்கு, திமுக வச்சிருக்கு. இந்த தன்மையில இன்னைக்காவது இருந்திருக்கா? இங்க திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, கலைஞர் ஜெயலலிதா இவங்க தானே இருந்திருக்காங்க. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. எதிராளிகள் அதிமுகவை கன்சிடரே பண்ணி ஒதுக்குறாங்களே, அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுதான் இங்கேயும் அப்படிதான் இருக்கு. நீங்க அந்த கூட்டணிக்குள்ள அதிமுக பாஜக வேலை செய்கிறது. இதே வேலையை இந்தியா கூட்டணியில் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ் செய்தால் செய்ய முடியுமா? செய்யறது வாய்ப்பு இல்லை. ஒருவேளை காங்கிரஸ் இப்ப செல்வ பிறந்தை சொல்றாருல்ல, திருமாவளவனும் ராமதாஸ் அவர்களும் நேருக்கு நேரம் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இல்ல, நீங்க புதுசா யோசிக்கிறீங்க. அதிமுகவில் அந்த தன்மை வந்ததுனால அது ஏன் இல்ல திமுகவில்? முன்பே அதிமுக அந்த மைண்ட்ல தான் இருந்தது சார். இங்க பாயிண்ட் என்னன்னா, ஏன் செல்வ பெருந்தகை செய்ய முடியலன்னா, அவர் டைரக்டா சொல்றார் திமுக தலைமை தான் முடிவெடுக்கும். எல்லா கூட்டணி கட்சிகளும் கேளுங்க, திமுக தலைமை தான் முடிவெடுக்கும். ஆனா இங்க லட்சுமி கேட்ட மாதிரி இங்க என்டிஏ முடிவெடுக்கும், பாஜக முடிவெடுக்கும் அப்படின்னா என்டிஏ தானே இருக்கு. இல்ல, அதுதான் இங்க பாஜகவோட சக்சஸ் இங்க இருக்கு. அங்க காங்கிரஸ் ஒரு ஃபெயிலியர் நீங்களே சொல்லிட்டீங்க. அங்க காங்கிரஸ் எவ்வளவு முயன்றும் அந்த கூட்டணி கட்சிகளோடு தொடர்ந்து பேசவே முடியாது. ஒருவேளை காங்கிரஸ் திமுக இல்லாம இடதுசாரிகள்கிட்டயோ விடுதலை சக்திகளோ நேரடியாக பேசினாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க எல்லாம் பயந்துருவாங்க. என்ன இவங்க எல்லாம் நம்மள பணி காய்ச்சிடுவாங்க. நீங்க சொல்றதுல ஒரு நுணுக்கமான இடம் இருக்கு. அது பெருமாள் மணியும் கவனிக்கணும். பாஜகவோட சக்சஸ் இருக்குன்றீங்க, அப்ப அதனுடைய இன்னொரு புள்ளி என்னன்னா அதிமுகவினுடைய சறுக்கல் இருக்குன்னு அர்த்தம். அதை நீங்க ஒத்துக்கிறீங்க. அதனால டபுள் என்ஜின் சொன்னேன். எங்கெல்லாம் அதிமுக சறுக்குதோ அங்கெல்லாம் பாஜக தோல் கொடுக்குது, எங்கெல்லாம் பாஜக சறுக்குதோ அங்க அதிமுக தோல் கொடுக்கும். அதனாலதான் அந்த சார் இப்ப பெருமாள் மணி லட்சுமி சொன்ன மாதிரி இங்க களம்ன்றது இபிஎஸ் அவங்களே சொல்றாங்க. ஏன் 4.5 ஆண்டுகால ஆட்சியோடு நீங்க களம் காணுங்கன்றப்ப நீங்க டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்றதுக்கான வேலை இங்க என்ன தேவை இருக்கு. இன்னைக்கு இதே மாதிரி ஒற்றை கட்சிகள் மக்களை விரும்பல, அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் விடுங்க. நம்ம கூட்டணியை பாப்பா, கூட்டணி வியூங்க தானே பாக்குறோம். இங்க இந்தியா கூட்டணி திமுக செங்குத்தா பிளந்திருக்குது. நீங்க அந்த கூட்டணியில காங்கிரஸ் பக்கம் போறதா திமுக பக்கம் போறதாங்கிற ஒரு குழப்பம் இருக்கு. அதனால டிடிவி என்ன சொல்றாங்க, அங்க ஒரு திருசங்க சொர்க்கம் இருக்குங்கிற. நீங்க இந்த கூட்டணியோட தான் ஒப்பிட்டு பார்க்கணும். இல்ல ராம்கி, இதை ஒப்பிடும் போதுதான் இது பலமா தெரியும். இல்ல ராம்கி, 2019 இருந்தே திமுக கூட்டணி பிளந்துரும், உடஞ்சிரும், பல கட்சிகள்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வெயிட் அண்ட் சி, முன்முடிவுக்கு வர வேண்டியது இல்ல. ரோல் தான் நம்ம பேச போறோம். அதிமுகவோட ரோல் என்னவா இருக்கு, திமுகவோட ரோல் என்னவா இருக்குங்க? இங்க அதிமுகன்றது என்டிஏக்குள்ள கரைஞ்சிருச்சா? அதான் என் கேள்வி. கரைஞ்சி எல்லா கட்சிகளோட இணைந்து பணியாற்றுது அதிமுக. திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க நினைக்கிறாங்க சக்சஸ் ஃபார்முலா பிஜேபி எதிர்த்தால் மட்டும்தான் திமுகவுக்கு வாழ்வு. இந்த தேர்தலில் அதனாலதான் ஆன்டி பிஜேபிக்காக தான் அவங்க எதை முன்னிறுத்துறாங்க. என்டிஏன்னு பாஜக பின்னுக்கு போனால் கூட அதை முன்னிற்கு இழுத்து வர வேண்டியது, அதைத்தான் திமுக செய்யறது. நிச்சயமாக என்டிஏ கூட்டணியில்
பாஜகவை முன்னிறுத்தினால் அது திமுகவுக்கு ஒரு பெரிய சக்சஸ் ஃபார்முலா, அது பெரிய அது வாய்ப்பு. உடைக்கணும்ல, அதிமுக உடைக்க வேண்டாமா? அதையே உடைக்கணும். இவங்க பிரதானப்படுத்தும், அங்கதான் ஒரு சிக்கல் வருது பாருங்க. இப்ப திமுக வந்து பாஜக பிரதானப்படுத்தினால் இப்படிங்க போது அப்ப காங்கிரஸ் போன்ற கட்சிகள் யோசிக்கும். என்டிஏ வெர்சஸ் திமுகங்கிற பொசிஷன் வரும்போது அப்ப திமுகவுடன் இருக்கிறவங்களுக்கு அடையாளமே இல்லாம போகுது. இல்ல சார், என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடுன்றாங்க சார். பெருமாள் மணி சொல்லிட்டாரு. ரைட். அப்ப அந்த அதாவது நான் கேட்பது, இப்ப விஜய் அவர்களை எடுத்துக்கோங்களேன். விஜய் என்ன சொல்றார்? அதிமுக பாஜக கூட்டணியில் மற்றும் சிலர்ன்றார். இது நாள் வரைக்கும் தமிழக அரசியல் களத்தில் இப்படி நடந்திருக்கா? அதான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். அவரு சொல்றது வந்து ரெண்டு விஷயம் தான் காரணம். ஒண்ணு, நான் அதிமுகவோட வளர்ந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ஒருவேளை தேர்தலுக்கு அப்புறம் ஏதாவது கூட்டணி வாய்ப்புகள் கிடைச்சதுன்னா நம்ம காங்கிரஸ் கூட அதிமுக அலைன் ஆகிறதுக்கு அந்த கதவை ஓபன் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். இல்ல, நீங்க அப்படி இல்ல. ராம்கி ஒரு இடத்த மிஸ் பண்றேன். அதாவது திமுக அஇஅதிமுகவை எதிரியா காட்டாம இருக்கிறதுல ஒரு அரசியல் இருக்கு. தாவேகா திமுகவை எதிர்த்து விட்டு அஇஅதிமுகவை ஒரு பொருட்டாக பேசாம போறதுலயும் அரசியல் இருக்கு. ஆனால் என்டிஏ கூட்டங்கள்ல அஇஅதிமுகவை பிரதானப்படுத்தணுமா இல்லையா? கரெக்ட். அது முக்கியமான விஷயம் இல்லையா? அவங்களும் அதை வந்து தாண்டி போனாங்கன்னா அது ரொம்ப சுட்டி காட்டுறாங்க. அவங்க அப்படி விடக்கூடாது. சரியா இருக்குன்றீங்களா? எஸ், கரெக்ட். அவங்க என்ன சொல்றாங்க, என்டிஏல பாஜக தேசிய கட்சி, அதிமுக மாநில கட்சி, அந்த காம்பினேஷனோட வராங்க. இங்க திமுக மற்றவர்களை பின்னுக்கு தள்ளிவிட்டு, அதாவது இல்ல சார், இல்ல திமுக ஸ்ட்ராட்டஜி இருக்குங்களா ராம்கி, ஒரே ஒரு சென்ட்ரல் வெர்சஸ் ஸ்டேட், இதுதான் சக்சஸ் ஃபார்முலா. நான் சொல்றேன், அவங்க தவறு இல்ல. அது யாருக்கு சக்சஸ் ஆயிருக்கு? யாருக்காவுக்கு? அப்ப அதிமுக எப்படி எதிர்ப்பீங்க? அதிமுக முன்னாடி கொண்டு வந்தா தானே எதிர்க்க முடியும். எதுக்கு? அது ஆல்டர்னேட்டிவ். அதிமுக வெர்சஸ் திமுக, அதிமுக தான் அந்த கவுண்டர். அது வொர்க் அவுட் ஆகாதுங்க. இல்ல ராம்கி, பாருங்க, திமுக தான் வொர்க் அவுட் ஆகும். இல்ல ராம்கி, நான் அந்த இடத்தில் நம்ம என்ன பேசுறோம்னா, இது முழுக்க முழுக்க கட்சிகளின் வியூகம் சார்ந்து பேசுறோம். அதுதான் நம்ம சரி தவறுக்குள்ளே நம்ம வரல. நீங்க அதிமுக இபிஎஸ் அவங்களே என்னுடைய பேட்டியிலே சொன்னாங்க, எதுக்குங்க தேவையில்லாம பிஜேபியை பத்தி பேசுறீங்க, என்ன பத்தி பேசுங்கன்னு. ஆனா இவங்க பேசல, விஜயும் பேசலன்ற இடத்தில் அதிமுக என்ன செய்யுதுன்னு தான் என் கேள்வி. நீங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள எல்லாம் இருக்காங்க. இப்ப இந்த இடத்துல அவர் இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் கேள்வி கேட்கிறார்ல, இந்தியா கூட்டணிங்கிற வார்த்தையை பயன்படுத்த என்ன சிக்கல்? இந்தியா கூட்டணிங்கிற பயன்படுத்தையை தவிர்க்கிறார்கள். ஏன் இந்தியா வெர்சஸ் அதர்ஸ், இந்தியா வெர்சஸ் தமிழ்நாடுன்னு போறீங்க, இந்தியா வெர்சஸ் திமுகங்கிற விஷயத்துக்கு போய் இடத்துக்கு போறீங்க? இந்தியா கூட்டணி என்கிற விஷயத்தை பயன்படுத்த திமுக காரணம் என்னன்னா, ஏன் பயன்படுத்தணும்? அவங்க முழுக்க இல்ல ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன் இருங்க. அது அவங்களுக்கு ஃபெயிலியர். இல்ல, அது நிச்சயமா ஃபெயிலியர். அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன் ஃபெயிலியர் அப்படின்னா, இது வந்து மாநில தேர்தல், இது நாங்க மாநில சக்தியாக ராம்கி, நீங்க என்ன கொஞ்சம் குழப்பறீங்க ராம்கி. இல்ல ராம்கி, நீங்க அதுதான் சொல்லுங்க. திமுக தன்னை முன்னிலைப்படுத்துது. இன்னும் சொல்லணும்னா இல்ல சார், மாநில குரலாக அதான் சார், தமிழ்நாடுன்ற இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப யாரு வந்து பேசினாலும் ஸ்டாலின் அவர்களை தான் என்டாஸ் பண்றாங்க. இங்க வந்து என்டிஏ தான் பிரதானப்படுத்தப்படுது, அதிமுக மைனர் பிளேயரா இருக்கிறாங்க. அதை தான் நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டே இருக்கேன். இங்கேயும் திரும்ப அப்ப என்டிஏன்னு சொல்ல ஏன் சொல்றாங்க? பாஜகனே சொல்லிட்டு போங்களேன், பாஜக சொல்லிட்டு போங்களேன், ஏன் அங்க தயங்குறாங்க? அங்க என்டிஏ சொல்ல வேண்டியிருக்குல்லங்க. ஏங்க, அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி தானே ராம்கி? இல்ல பேசலாம். பாஜக தான் ராம்கி அப்படி பார்த்தா இல்ல ராம்கி, நீங்க ஒரு இடத்தை மிஸ் பண்றீங்க ராம்கி. விஜய் ஸ்ட்ரைட்டா திமுக என்டிஏன்னு சொல்றதுக்கு பின்னாடி ஒரு கணக்கு இருக்கு. விஜய் ஸ்ட்ரைட்டா பாஜக தலைமையில் மற்றும் சிலர்ன்றார்ல, அதன் பொருள் என்ன? அதன் பொருள் அதான் நான் சொன்னேன். அவர் அதிமுக உதாசீனப்படுத்துகிறார். அதுக்கான காரணம் ரெண்டு. அதிமுகவோட நான் வளர்ந்துதான் அவர் நினைக்கிறார். ஒன்னு. ரெண்டாவது, போஸ்ட் எலெக்ஷனுக்கான வாய்ப்புகளை ஓபன் பண்ணிக்கிறார். இது ரெண்டு தான், வேற எந்த பேசலாம். ஒரு வித்தியாசமான சூழலை பார்க்கிறோம். எதிர்கட்சிகள் தன்னுடைய எதிரி யார் இருக்கணும், அதற்கான பிம்பத்தை எப்படி செட் பண்ணணும்ன்றதுக்கான வேலைகள் பார்க்கிறோம். இதுல பிரதான கட்சி 20 விழுக்காடு, ரொம்ப கடும் நெருக்கடி இருந்தாலும் அது 20 விழுக்காட நிரூபிச்சிருக்கிறது. 21ல அபரிமிதமாக ஒரு வலுவான எதிர்கட்சியெல்லாம் வந்திருக்கு. ஆனா அதிமுகவை ஒதுக்குற தன்மை எப்படி? உண்மையில் அப்படி நிலை இருக்கா? இல்ல இந்த ஸ்பேஸை எதிர்கட்சிகள் உருவாக்குறாங்களா? இல்ல என்டிஏக்குள்ளேயே அந்த தன்மை வந்துருச்சா? எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதாவது இதுல லட்சுமி மேடம் சொன்ன இடத்துல இருந்தே நான் வரேன். என்டிஏ வந்து அவங்க இந்தியா முழுக்க ஒரே பிளானுங்க. அதை நீங்க தமிழ்நாட்டுக்கு குழப்பாதீங்க. என்டிஏ ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா அவங்க அப்படிதான். ஏன்னா நீங்க இதே எடுத்துக்கங்களேன், ஆந்திரா உதாரணமே எடுங்க. ஐயா நாயுடுக்கு எவ்வளவோ இடம் இருக்கு, அறுதி பெரும்பான்மைக்கு மேலவே இருக்கு. ஆனாலும் அவங்க என்ன பண்றாங்க, அதை என்டிஏ அரசா தானே கட்டுறாங்க. என்டிஏவோட பிளான் தெளிவா இருக்குங்க ஐயா. அது எப்போதுமே எந்த மாநிலத்துக்கு போனாலும் என்டிஏ அரசு மத்தியில வந்து அவங்களுக்கு அறுதி பெரும்பான்மை இருந்தப்பவுமே அவங்க எல்லாருக்கும் இடம் கொடுத்து தான் வச்சிருக்காங்க ஐயா. அப்போ அவங்க ஸ்ட்ராட்டஜில குழப்பம் இல்லையா? இப்ப என்னன்னா அஇஅதிமுக அவங்களை கன்வின்ஸ் பண்ணணும்.
நீங்க என்டிஏவா இந்த தேர்தலை சந்திக்காதீங்க. தப்பு. ஏன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி திமுகவுக்கு எப்படி உதவுது, அது தாவேகாவுக்கு எப்படி உதவுது, நீங்க வந்து இது அஇஅதிமுகவுக்கு எதிரான தேர்தலா நீங்க மாத்துங்கன்னு சொல்லி, ஏன்னா இவங்க தானே 11 என்டிஏல இருக்கிற கூட்டணி கட்சிகள் இப்ப தினகரன் அவங்க முதற்கொண்டு என்ன சொல்றாங்க, அம்மாவின் ஆட்சி அப்படின்றாங்க, என்டிஏ ஆட்சின்னு சொல்றாங்க. அது ரொம்ப நுட்பமான இடங்க ஐயா. தினகரன் சொல்லிறாருன்னு வைங்க, அது ரொம்ப நுட்பமான இடம் இல்லையா ஐயா. தினகரன் வந்து ஒன்னு சொல்றாங்கல்ல, அம்மாவின் ஆட்சி என்டிஏ தலைமையில் அமையும். எந்த இடத்தை விட்டுட்டு போறாங்க? அது கவனிக்கணும். அந்த பாயிண்ட் தான் நீங்க அதை கவனிக்காம விடுங்க. ஏன்னா நீங்க வந்து இந்த இடத்துல வந்து ஐயா என்டிஏங்கிறது இந்தியா முழுக்க சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா ஐயா. அது இல்ல திமுகவுக்கு அது உதவி இருக்குங்க ஐயா. அதுவும் இல்ல இப்ப ஐயா விஜயும் அது தனக்கு உதவும் நினைக்கிறாரு. அப்ப இந்த நேரத்துல என்ன பண்ணணும்? என்டிஏ இது அஇஅதிமுக அவங்களை முன்னிலைப்படுத்தணும்ல. ராம்கி இப்ப அதிமுக பொசிஷன் பண்ணாதானே அது சரியா இருக்கும்ன்றது. திமுக இடத்தை அதிமுக நிரப்புவது மக்கள் விரும்ப மாட்டார்கள். அதே போன்ற இன்னொரு ரிப்பீட்டை மக்கள் நிச்சயமா விரும்பல. இன்னும் ஒரு கூட்டணி அரசு, அது நீங்க என்ன வேணா நேம் பண்ணிக்கிங்க, சென்ட்ரல் கவர்மெண்டோட சப்போர்ட்டோட தான் மக்கள் விரும்பணும்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக டபுள் என்ஜின் ஒரு சர்க்கார் வரும்னு மக்கள் எதிர்பார்க்க. இதுக்காக பாஜக பாதி அமைச்சர்கள், பாஜக அமைச்சர்கள்லாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. அவங்க போட்டி போட போல. நீங்க எந்த அடிப்படையில் அப்படி ஒரு மனமாற்றம் வந்ததா வருது? கூட்டணி இனிமேல் வரும்ன்றீங்களா? இதுக்கு முன்பு அப்படி இருந்திருக்கு? இதுவரை இன்னைக்கான அரசியல் சூழல் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தான் இருக்கு. அதுதான் இருக்கு சூழல். ரெண்டாவது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது வேற, பாஜக இடம்பெறுகிற ஆட்சின்றது வேற. ரெண்டுக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல பாரதூர வித்தியாசம். ஆண்டுகளாக தமிழ்நாடு எவ்வளவு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிருக்குன்னு தெரியும்ல எல்லாரும். இங்க இருந்து அனுப்பப்பட்ட எம்பிகள் அங்க போய் எதிர்க்கட்சி வரிசையில உட்கார்ந்து கோஷம் போடுறாங்க, எதிர்கொள் தான். இல்ல இப்ப ரெண்டு விஷயம் உங்களுக்கு சொல்றேன். நான் 2019 தேர்தல் நடக்குது, பெருவாரியா வெற்றி பெறாங்க. இப்ப வேலூர் தேர்தல் இருக்குல்ல, நமக்கு ஆட்சி மாற்றமே நடந்துருச்சு. ஒரு கனவுல ராகுல் பிரதமரா வருவார்னு சொல்லி வாக்களிப்பது என்பது வேறு. அங்க மோடி அவங்களோட ஆட்சியே வந்துருச்சு. வேலூர்ல தேர்தல் நடக்குது, எங்களுக்கு எதிர்கட்சி எம்பியா இருந்தா கூட போதும், பாஜக வேண்டான்ற தன்மையில் வாக்களிக்கிறாங்க. அடுத்த 5 வருஷம் எதிர்கட்சியா இருந்து ஒன்னும் கிடைக்கலன்னு தெரிஞ்ச பிறகு 24 திரும்பவும் பாஜகவுக்கு எதிராக தான் மேண்டேட் இருக்குன்னா, நீங்க எந்த இடத்துல டபுள் இன்ஜின் சர்க்காருக்கு மக்கள் வந்தாங்கன்றீங்க? இல்ல நீங்க பாஜக எதிர்ப்பு உன்ன தமிழ்நாட்டில் இருக்கு. பாஜகவை முன்னிலைப்படுத்த முடியாது. முன்னிலைப்படுத்தினாலும் அது திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்கும். அதை தெரிந்துதான் என்டிஏங்கிற வார்த்தையை முன்னாடி வைக்கிறாங்க. தமிழ்நாட்டுல எப்போதுமே என்னன்னா ஒரு சிங்கிள் என்டிஏங்கிற வார்த்தையை முன்னாடி வைக்கிறாங்க. அதுல என்ன கணக்கு இருக்கு? என்ன கணக்குன்னா நாங்க என்டிஏல பாஜக மட்டும் இல்ல, எல்லா கட்சிகளும் என்னைக்கு எந்த அளவுக்கு அதிமுக மக்கள் மாறிட்டாங்க. இல்ல சார், அப்பன்னா அதிமுக தலைமையில இல்ல அதிமுக தலைமையில் கூட்டணி ஆட்சின்னு கூட சொல்லாமே. அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி தான். அது எதுக்கு என்டிஏ? போய் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி தான் சார். அப்படி சொல்லலையே அவங்க. எங்க சொல்லல? அவர் சொல்லல சார். ஏன் இங்க சொல்றாங்கன்னு தான் கேக்குறேன் நான். இல்ல அவங்க சொல்லல, இவங்க சொல்றாங்க அவ்வளவுதான். ஓ பெனிஃபிட்டா இருக்கு சொல்றாங்க இவங்க. அரவிந்தன் இணைப்பில் வந்துட்டாரா? ஓ அது வந்து அவங்களுக்கு பலன் தருன்றாங்க. அது அப்ப ராம்கி வந்து ஸ்ட்ராட்டஜியாவே கரெக்ட்டா பண்றாங்க. ராம்கி சொல்றது வந்து பயங்கர கன்ஃபியூஸ்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலா தமிழ்நாடு வந்து எப்போதுமே சிங்கிள் மெஜாரிட்டி கவர்மெண்ட், ரெண்டாவது ஸ்ட்ராங் லீடர்ஷிப் இருக்கணும். நீங்க வந்து சிஎம் யாரா இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங் லீடரா இருந்தா மட்டும்தான் அந்த தமிழ்நாடு மக்கள் அப்படிதான் ஓட்டு போட்டிருக்காங்க. முகங்களுக்கு ஒரு மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்திருக்கு. மத்தியில யூபிஏ ஆட்சி 2 டேர்ம் வந்து கண்டினியூ ஆகும் போதும் இங்க ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டாங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் மேண்டேட்டோட ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் இருக்கணும்ன்றது தான் தமிழ்நாட்டில் எப்போதுமே தமிழ்நாடோட ஓட்டிங் பேட்டர்ன் அப்படிதான் இருந்திருக்கு. இதுல மாற்றம் இருக்க முடியாது. இன்னைக்கு வந்து கூட்டணி ஆட்சி வரும், 2 கட்சிகள் சேர்ந்து இல்ல 3 கட்சிகள் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு தொங்கு சட்டமன்றம் வரும், அப்படி எல்லாம் வந்து பேசுறதுக்கான காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஎம்கே ஓட் அவுட் பண்ணிடுவாங்க, இல்ல வந்து வேற ஏதாவது ஒரு கட்சிக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்காது அப்படின்னு பேசக்கூடிய ஒரு நரேட்டிவை உண்டு பண்றதுக்கு தான். இது வந்து வாய்ப்பு இல்லை தமிழ்நாட்டுல. ஏன்னா தமிழ்நாடோட மேண்டேட் எப்போதுமே கிளியரா இருந்திருக்கு. அது இன்னைக்கு விஜயாக இருக்கலாம், இல்ல ஸ்டாலினாக இருக்கலாம், இல்ல எடப்பாடி பழனிசாமியாக இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஒரு ராம்கி பெருமாள் மணி தொட்ட ஒரு இடத்த சொல்றேன். இபிஎஸ் அவங்க ஒவ்வொரு பிரச்சாரத்துல என்ன சொல்றாங்கன்னா, நான் 4.5 ஆண்டுகள்ல என்ன சாதனை செஞ்சேன், கொரோனா காலத்துல நான் என்ன சாதனை செஞ்சேன். நீங்க அதிமுக அந்த இடத்துல வச்சீங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நெருக்கடி வந்து திமுகவுக்கு வரும். தாவேகா அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கு. ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக இன்னொரு ஆளுங்கட்சியான பாஜகவை பிக்ஸ் பண்றப்ப
எதிர்க்கட்சிக்கு இருக்கிற இயல்பான அட்வான்டேஜ் இங்க இல்லையே. அதானே பெருமாள்மணி சொல்றாரு. தெளிவாக்கி விடுகிறேன். அவங்க பாஜக பிக்ஸ் பண்ணல, திமுக என்னாலும் பாஜக பிக்ஸ் பண்ணல. ஆனா பாஜக முன்னில பிக்ஸ் பண்ண அவங்க எதிர்பார்க்க, அதனாலதான் என்டிஏங்கிறாங்க. நீங்க என்னைக்கு பாஜக பிக்ஸ் பண்ணீங்களோ அந்த நேரத்துல காங்கிரஸ் எல்லாம் கொஞ்சம் அப்செட் ஆயிடுவாங்க. அரவிந்தன் ரொம்ப தாமதமா வந்தீங்க, மன்னிக்கவும், இணைப்புல சிக்கல் இருக்குன்னு. இந்த நரேஷனை எப்படி பாக்குறீங்க அரவிந்தன்? என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு, விஜயும் பாஜக தலைமையில் மற்றும் சிலர் அப்படின்றார். என்டிஏக்குள்ள இருக்கிறவங்களும் என்டிஏ ஆட்சின்றாங்கல்ல, இதுல என்ன கணக்கு? ஏன் இப்படி ஒரு நரேஷன் வருது? எனக்கு டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஐடியாலஜிக்கலான பொசிஷனிங் இருக்கு இல்லையா, அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கன்வீனியன்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்போ அதிமுகவோட இது பண்ணும்போது நடைமுறை சார்ந்து பேச வேண்டியிருக்கும். உன்னோட ஆட்சி எப்படி இருக்கு, என்னோட ஆட்சி எப்படி இருக்கு, நீ என்ன சாதிச்ச, நான் என்ன சாதிச்சேன், என்ன ஆட்சியில் என்ன குறை ஒன்னு அப்படின்னு போனோம். ஆனா பிஜேபின்னு வரும்போது நீங்க மதச்சார்பின்மை, சமூக நீதி, சுயமரியாதை, தமிழ்நாடு, அப்புறம் வந்து மாநில சுயாட்சி, மாநில உரிமைகள் அப்படின்னு நீங்க வந்து ஒரு கொள்கை சார்ந்த சில கோஷங்கள் இருக்கு இல்லையா, ஒரு ஐடியாலஜிக்கல் அட்வான்டேஜ் கிடைச்சிருது அவங்களுக்கு, அட்வான்டேஜ் கிடைக்கும் அவங்களுக்கு. அப்போ அது வந்து தமிழ்நாட்டில் வந்து எப்பவுமே எடுபடக்கூடிய விஷயங்கள் இந்திய எதிர்ப்பு, மாநில சுயாட்சி, சுயமரியாதை, மாநில உரிமைகள், இந்த இடத்தை நோக்கி போயிடணும். நடைமுறை சார்ந்து அதிமுகவோட சண்டை போடுறது இருக்கு இல்லையா, அது பண்ணணும். அது பண்றது மூலமா அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியாலஜிக்கலான பொசிஷன் கிடைக்குது. அந்த பொசிஷன்ல அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. இது ஒரு விஷயம். ஆனா நான் டிவிகே போறதுக்கு முன்னாடி இதுல ஒண்ணு வரேன். இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. லாங் ரன்ல டிஎம்கே இதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது நீங்க பிஜேபி அல்லது பிஜேபி சார்ந்த ஒரு அரசியலை முன்னிறுத்தி இந்த தேர்தலை நீங்க நிக்கிறீங்க, ஜெயிக்க கூட ஜெயிக்கிறீங்கன்னு வச்சு. ஆனா ஸ்லோவா என்ன ஆகுதுன்னா, நீங்க எதிர்கட்சின்ற இடத்தை தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு கொடுக்குறீங்க. அதாவது திமுகவுக்கு அதிருப்தி இருந்தா யாருக்கு ஓட்டு போட்டாங்க? நேற்று வரைக்கும் அதிமுக ஓட்டு போட்டாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா டிஎம்கேவோட நேரேட்டிவ் என்ன பண்ணுதுன்னா, அதிமுக சைட்லைன் பண்ணிட்டு பிஜேபி அந்த இடத்துல கொண்டு வருது. இப்ப நாளைக்கு திமுக பலவீனம் அடையும் போது அந்த பலம் யாருக்கு போகும்? பிஜேபிக்கு போகலாம். ஒரு தேசிய கட்சி வளர்க்குறாங்களா? நீங்க சொல்ற ஒரு நுணுக்கமான இடத்தை பெருமாள்மணி லட்சுமி சொன்னதோட பொருத்தி பார்த்தா பாஜகவும் இத கணக்கில் வச்சுதான் என்டிஏ ஆட்சின்னு அவங்கள அதை பிட்ச் பண்றாங்க. அதேதான் அவங்க திரும்ப திரும்ப என்டிஏன்னு சொல்றதும், இவங்க வந்து அந்த என்டிஏன்ற அந்த நரேட்டிவ்க்குள்ள போறதும் அது ஒரு ட்ராப். உங்களுக்கு இந்த தேர்தல்ல உங்களுக்கு ஈஸியா இருக்கலாம். ஆனா லாங் ரன்ல யூ ஆர் அலோவிங் another national party to take the position. அது வந்து உங்களுக்கு என்ன, டிஎம்கேவா ஏடிஎம்கேவான்ற 50 ஆண்டு கால கேள்விய திமுகவா ஒரு தேசிய கட்சி, அதாவது பாஜகவான்ற கேள்விக்குள்ள போகுது இல்லையா. இன்னும் 5 ஆண்டு வருஷத்துலயும் 10 வருஷத்துலயும் அப்படி மாறலாம். அதுக்கு நீங்களே களம் அணைச்சு கொடுக்குறீங்க. இது வந்து இன்னைக்கு கரெக்டா இருக்கும். லாங் ரன்ல இது ரொம்ப ரொம்ப தற்கொலைக்கு ஒப்பான ஒரு போக்கு நான் நினைக்கிறேன். முக்கியமா அரவிந்தன், நீங்க சொன்னீங்க என்டிஏன்னு பொசிஷன் பண்றதுல பாஜகவுக்கு ஒரு நீண்ட கால கனவு, அது அவங்களுக்கு நன்மை, திமுக டிராப்ல போய் விழறாங்கன்ற ஒரு பார்வை. இது டிவிகேவும் எதுக்காக அதிமுகவை சைட்லைன் பண்றாங்க? அதனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? நான் என்ன நினைக்கிறேன்னா, டிவிகே வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகளை அப்புறம் பாஜகவோட எதிர்ப்பு வாக்குகள் ரெண்டுத்தையும் தான் அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது அதிமுகவை முன்னிலைப்படுத்தும் போது போக்கஸ் வந்து ஷிஃப்ட் ஆகுது. அப்போ அதிமுகவை சைட்லைன் பண்றது மூலமா ரெண்டு பேருமே இன்கம் பண்ணு, அங்க வந்து அவங்க மத்திய அரசியல் இருக்காங்க, இங்க வந்து மாநிலத்துல இருக்காங்க. இப்ப இந்த ரெண்டுத்தினுடைய எதிர்பார்ப்பும் தனக்கு வரும்னு அவங்க கனெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் நான் சொல்ல வரது. அப்புறமா இப்போ இந்த சைட்லைன் பண்ற ஸ்ட்ராட்டஜி ஒரு பக்கம் இருக்கு, அதனுடைய ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் கெயின்ஸை நம்ம பேசுவோம். ஆனா அதிமுக அப்படி சைட்லைன் பண்ண முடியுமா அப்படின்றது இருக்கு இல்லையா, அது பெரிய கேள்வி, முக்கியமான பெரிய கேள்வி இருக்கு. இப்ப ராம்கி வந்து டபுள் என்ஜின்றாரு. எனக்கு எடப்பாடி இந்த டபுள் என்ஜினை ஒத்துப்பாரான்றது எனக்கு டவுட்டா இருக்கு. பத்தலாம் இது வரைக்கும் அவர் வந்து நாங்க டபுள் என்ஜின் ஓட்டுவோம் அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல, இருக்கலாம். ஆனா அவருடைய மனநிலை அவர் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு வர்றது வந்து அதுக்கு இசைவா இல்லைன்னு நினைக்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கும். அதிமுக வந்து கடந்த 50 ஆண்டுகளாக ஏற்கனவே ஒரு பெருமாள்மலை சொன்ன மாதிரி 11 தேர்தலில் 7 தேர்தலை ஜெயிச்சவங்க. தொடர்ந்து 3 முறை எம்ஜிஆர் தலைமையிலையும் 2 முறை ஜெயலலிதா தலைமையிலையும் ஜெயிச்சவங்க. பலவிதமான கூட்டணி அமைஞ்சும் வலுவான கூட்டணி அமையாத போது அந்த வெற்றியை காமிச்சிருக்காங்க. அந்த கட்சியை நீங்க அவ்வளவு ஈஸியா நீங்க வந்து புறந்தள்ளிட முடியாது. அதுவும் இல்லாம இப்ப டிடிவி தினகரன் அந்த கூட்டணியில சேர்ந்திருக்கும் போது அவ்வளவு ஈஸியா நீங்க புறந்தள்ள முடியும்னு நினைக்கிறது வந்து அதிமுகவுடைய வலிமையை நீங்க கான்சியஸா கவனமா பிரஜை பூர்வமா கவனமா அதை நீங்க தவிர்க்கணும், அதை வந்து திருமைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க. திருமைப்படுத்துறது மூலமா பலவீனப்படுத்துறதுன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதுதான் டிஎம்கேல பண்றாங்க. அது ஸ்ட்ராட்டஜிக்கலா ஓகே ஆகும். ஆனா நடைமுறையில் அது பலன் அளிக்குமான்னு கேட்டா அளிக்காது. 2 காரணம். ஒண்ணு அதிமுக அடிப்படை பலம், 2வது எடப்பாடி வந்து இப்ப வந்து இந்த கூட்டணி எல்லாம் ஒரு மாதிரி செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அவரோட குரலே மாறுது, அவருடைய டோன் மாறுது. அவர் ரொம்ப அக்ரெசிவான ஒரு பொசிஷன் எடுக்கிறாரு.
அப்போ திரும்பவும் ஒரு விவாதத்தோட மையத்துல எதிர்கட்சியோட இடத்துல அதிமுக வந்து நிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுல ஒரே ஒரு விஷயம் தான் திரு அரவிந்தன், நீங்க சொல்ற மாதிரி கட்டமைப்பு இருக்கிற கட்சியை நம்ம நினைக்கலாம் உதாசீனப்படணும், களம் அப்படி உதாசீனப்படுத்திடாது அப்படின்றீங்க. படுத்திட முடியாது. ஆனா பெருமாள்மணி சொன்ன இடம் அது என்டிஏ அலையன்ஸ்குள்ள ஒரு கருத்துருவாக்கமா வந்திருக்கணும்ல, அங்கதானே அவங்களுக்கு சிக்கல். இப்ப மத்தவங்க உதாசீனப்படுத்துறதுன்றது வேற, என்டிஏ பார்ட்னர்ஸும் இப்ப என்டிஏ இப்ப பாஜக ஒரு குழுவை போட்டு பேசுறது இருக்குல்ல, அது கொஞ்சம் இபிஎஸ் அவங்கள பின்னுக்கு இழுக்குதா? கண்டிப்பா. இப்போ காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் இவங்கதான் இந்த கூட்டணியில கூட பிரதானமான கட்சிகள். இப்ப காங்கிரஸ் கொஞ்சம் வேற மாதிரி பேசுறாங்க. இந்த 4 கட்சிகள் வந்து சாலிடா இருக்கு. இவங்களுக்குள்ள ஒரு ஸ்ருதி பேதம் கிடையாது. ஆனா பிஜேபி அதிமுக வரும்போது அதுல அடிப்படையில் ஒரு ஸ்ருதி பேதம் இருக்கு. ஏன்னா பிஜேபி வந்து எப்பவுமே தன்னை டாமினன்ட் பார்ட்னரா முன்னிறுத்தும். ஆனா இங்க காங்கிரஸ் அப்படி முன்னிறுத்தாது. நாடாளுமன்ற தேர்தலை விட காங்கிரஸ் தன்னை வந்து டாமினன்ட் பார்ட்னரா முன்னிறுத்தாது. ஆனா பிஜேபி மாநில தேர்தலை விட தன் டாமினன்ட் பார்ட்ல முன்னிறுத்துறதுக்கு அவங்க பண்ண. ஏன்னா அவங்களுக்கு மத்தியில ஆட்சி இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு பண பலம் இருக்கு, அதிகார பலம் இருக்கு, அவங்க பெரிய வியூக விற்பனர்கள் பேர் வாங்கியிருக்காங்க. அதனால தொடர்ந்து தன்னை அப்படி பொசிஷன் பண்ணி 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 மேல வரணும்னு பாக்குறாங்க. அந்த பொசிஷனுக்கு இவங்களும் ஹெல்ப் பண்றாங்கன்றதா என்னுடைய குற்றச்சாட்டு. பெருமாள்மணி, இப்ப இது கிட்டத்தட்ட இதுல பெனிஃபிட் அப்படின்றது தேர்தல் இந்த 26 எப்படி வேணாலும் இருக்கலாம், ஒரு நீண்ட கால ஓட்டத்திற்கு பாஜகவுக்கு பலன் கொடுக்கிற ஒரு தன்மையை தாவேகா திமுக செய்யறாங்களோ அப்படி இருக்கு இல்லைங்கய்யா. நீங்க ஐயா 32 வருஷங்கய்யா, எத்தனை அஇஅதிமுகன்றது ஒரு பேர் இயக்கங்கய்யா. இந்தியாலேயே அந்த மாதிரி ஒரு மாநில கட்சி கிடையாதுங்கய்யா. நீங்க அஇஅதிமுகவில் இருக்கிற முன்னாள் மந்திரிகள், முன்னாள் எம்எல்ஏக்கள், முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர்கள், முன்னாள் மேயர்கள், முன்னாள் நகராட்சி தலைவர்கள் பட்டியலை எடுங்கய்யா. அவங்க அளவுக்கு எளியவர்களை அரசியல் சாசனத்துல உட்கார வச்ச கட்சி கிடையாதுங்கய்யா. ஐயா 2001 தேர்தலுக்கு பிறகு திமுகவோட கிராஃப் எப்படி போச்சு, அஇஅதிமுகவோட கிராஃப் எப்படி போச்சுன்னு நம்பரா பாருங்க. 2006 இவங்க 96, அவங்க 69 நின்னாங்கய்யா. திரும்ப 2011 அவங்க வந்தாங்க, 16 திரும்ப வந்தாங்க. இவங்க 100 கிட்ட வந்து 100 வந்து நெருங்கி நின்னாங்க. ஐயா அப்ப நீங்க நம்பரா பாத்தீங்கன்னாலும் எப்படி பார்த்தாலும் அஇஅதிமுக தான் பெரிய கட்சி. இப்ப நண்பர் அரவிந்தன் சொல்ற மாதிரி அப்படி ஒரு மொமெண்டம் பாஜகவுக்கு கிடைக்கணும்னா அவங்க அஇஅதிமுகவை தாண்டணுமே. அஇஅதிமுகவை எந்த கட்சியால இன்னைக்கு தாண்ட முடியும்? அது எவ்வளவு பெரிய சவால். அப்போ யதார்த்தம் என்ன, களத்துல யாரால இன்னைக்கு சவால் கொடுக்க முடியும்? ஐயா பெர்செப்ஷன் என்னவாங்கறத நம்ம பேசுறோம். ஓகே, பெர்செப்ஷன் நம்ம இன்னைக்கு தெளிவா பேசிட்டோம். இன் வார் அண்ட் பாலிடிக்ஸ் பெர்செப்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஆனால் பெர்செப்ஷன்ல இன்னைக்கு அஇஅதிமுகவுக்கு என்ன இடம் இருக்குன்றத நம்ம பேசுறோம். ஓகே, யதார்த்தத்துல களத்துல யாரியா? ஒரு தடவை ஒரு இதே மாதிரி ஒரு விவாதத்துல கேட்டாரு, ஒரு அஇஅதிமுக நண்பர் கேட்டாரு, எங்க 1000 ரூபாய் கொடுக்குறோம் சொல்றோம், உங்களால அப்படி போய் இறக்கிற முடியுமான்னு கேட்டாரு. திரு ஆவடிக்குமார் கேட்டாரு. ஆமா, அவர் அந்த எசன்ஸ்ல இருந்து கேட்டாரு, கட்டமைப்பு என்ன, அவன் தலைமைக்கு எவ்வளவு ஒரு உண்மையா இருந்து வேலை செய்வான், இதெல்லாம் நீங்க போய் பண்ணிட முடியுமா அப்படின்னா அந்த கட்சியோட எசன்ஸ், அதோட களபலங்கிறத வந்து எல்லாருமே வந்து ஒதுக்க கூடாது. அரவிந்தன், நீங்க சொன்னதுல ஒரு முக்கியமான பாயிண்ட், இப்ப நீங்க வாஜ்பாய் இருந்த பாஜக வேறு, மோடி அமித்ஷா வந்த பிறகு என்டிஏ அந்த டபுள் இன்ஜின் அந்த தன்மையை நீங்க சொன்னீங்க, காங்கிரஸ் தன்மை வேறு பாஜக தன்மை வேறுன்னு. ஆனா மணி சொல்றது வந்து தமிழ்நாட்டில் அதிமுகவோட ரோல் என்ன? நீங்க அதிமுகவை கடந்தாதான் உங்களுக்கு நீண்ட காலத்துக்கு பலன் தரும். அப்படி இல்லாம நீங்க அதிமுகக்குள்ள இருந்து என்ன இது ஸ்ட்ராட்டஜிக்கலா வந்து தப்பா போகுதுன்றாரு. இல்ல, அதாவது நான் இன்னைக்கு உடனே நடக்குன்னு சொல்லல. இன்னைக்கு அதிமுக தான் வலுவான கட்சி. நீங்க என்ன சொன்னாலும் தெரியும், பிஜேபியும் என்னதான் இது பண்ண. ஆனா இந்த பொசிஷனிங் ஒரு லாங் டேர்ம் பிளான் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். இந்த பொசிஷனிங்க்கு அந்த நரேட்டிவ்க்குள்ள நம்மளும் வந்து இன்னைக்கு ஷார்ட் டேர்ம் கெயின் கிடைக்குதுன்றதுக்காக டிஎம்கே அந்த நரேட்டிவ்க்குள்ள போறது இருக்கு இல்லையா, இது வந்து பிஜேபியோட லாங் டேர்ம் கெயினுக்கு பலன் தரும் பிளானுக்கு வந்து அட்வான்டேஜ் ஆகும்னு சொல்றேன். உடனடியாக நடக்குது நானும் சொல்லல. ஓகே, இது வந்து கிட்டத்தட்ட பாஜகவுக்கு நன்மை தர்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்ற பார்வை தான். இது அதிமுகவுக்கு நெருக்கடி தான்ன்ற பார்வை தான் அரவிந்தன் சொல்றேன். இது பாஜகவுக்கு அதிமுக, திமுகவுக்கு ரொம்ப வசதியான விஷயம். ஏன்னா என்டிஏங்கிறத வந்து நீங்க வந்து பாஜக எதிர்ப்பையும் பண்றதுக்கும் நீங்க வந்து பாஜக எதிர்ப்பையும் வெளிப்படையா சொல்ல முடியாது, அதிமுக எதிர்ப்பு சொல்ல முடியாது. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல, அதிமுக எதிர்ப்பதை விட பாஜக எதிர்ப்பதுன்னா அவங்க ப்ரிஃபரன்ஸ். அப்ப நீங்க ஒவ்வொன்றும் தனித்தனியா எதிர்க்க பாமக எதிர்க்க முடியாது வெளிப்படையா. சோ அப்படி இருக்கும்போது என்டிஏ எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி. பட் இந்த கேசஸ் இங்க பாஜகவுக்கு வெளிப்படையா திமுக எதிர்ப்பு மட்டும்தான். அதிமுக என்னாலும் காங்கிரஸ் எதிர்க்க போதில்லை. ஏன் நாம் தமிழர்கள் காங்கிரஸ் எதிர்க்க போதில்லை. இப்போ இங்க இருக்கிறதுல இப்ப விஜயினுடைய வருகை இருக்குல்ல, விஜய் என்ன பண்ண போறாருன்னு அவரும் பெருமாள்மணி சொன்ன மாதிரி, அரவிந்தன் அவருங்க சொன்ன மாதிரி அவரும் பாஜகவை பொசிஷன் பண்ணி திமுகவை சொல்லிட்டாருன்னா
அதிமுகவோட ரோல் என்ன? தாவேகா அந்த இடத்த திமுகவால் அதை ஹேண்டில் பண்ண முடியும், விஜயால ஹேண்டில் பண்ண முடியாது. நீ ஒன்றுக்கு ஒரு எதிரி தான் இருக்கணும். அவர் 2-3 எதிரிலாம் வச்சா எந்த எதிரி எதிர்க்கிறது? அவர் ரெண்டு ஆளுங்கட்சி எதிர்க்கிறாரே. ஒரு பக்கம் திமுக ஆளுங்கட்சி, இன்னும் பாஜக மற்றும் பலரும் விட்டுறாதீங்க. மற்றும் பலரும் இருக்கு, வெறுமலே பாஜக மட்டும் எதிர்த்து போயிருக்கலாம். அவரையா மற்றும் பலரும் சேர்க்கிறாரு. ஸோ அதனால மற்றும் பலரும் சேர்க்கிறார். இப்போதைக்கு மற்றும் பலரை தனியாக வச்சிருக்காரு, சேர்ப்பாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு மல்டிபிள் எதிரி, எல்லா எதிரியிலும் எல்லா பக்கமும் பால் அடிச்சு ஆகணும். அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ அந்த பிரச்சனையே கிடையாது. திமுக எதிர்ப்பு பண்ணா மட்டும் போதுன்றதுதான். அப்போ இவர் சொல்றது பாஜக துணையோடு திமுகவை எதிர்ப்பதுல ஒரு ஒரு பலன் இருக்குமா? அது அவங்களுக்கு பலனா இருக்குமா? இல்ல, அது பலன் கொடுக்க போறது இல்லை. ஏன்னா ஏடிஎம்கேக்கு வந்து எப்போதெல்லாம் அவங்க வந்து பிஜேபியோட இருந்திருக்காங்களோ அப்பெல்லாம் அவங்களுக்கு வந்து சர்க்கிள் தான் இருந்திருக்கு. நீங்க ஜெயலலிதா இருந்த போதும் சரி, அதற்கு பின்பும் சரி, பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்திருந்த கட்டத்துல எல்லாம் அவங்களுக்கு தமிழ்நாட்டில் தோல்விதான். நீங்க இந்த எலெக்ஷன்ல 21ல அவங்க வந்து பிரதான எதிர்கட்சியாக, அதுவும் அதிக எண்ணிக்கையில் எம்எல்ஏக்களோட எதிர்கட்சியாக இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் ஆட்சி பொறுப்புல இருக்க முடியல. அப்போ பிஜேபியோட கூட இருந்த காலங்கள்ல அதிமுகவுக்கு பெரிய பலம் இருந்ததில்லை. அதனாலதான் ஜெயலலிதா வந்து அவங்களோட எதிரியா அன்னைக்கு அவங்க யாரை எதிர்த்து நிக்கிறோங்கிறத அன்னைக்கு மோடியா லேடியான்னு கேட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்போ இன்னைக்கு டிஎம்கேவும் அதே ஸ்ட்ராட்டஜியை தான் எடுத்திருக்காங்க. ஸோ நீங்க மோடி எதிர்ப்பை நீங்க தமிழ்நாட்டில் பிரதானப்படுத்தும் போது அதற்கான வாக்குகளும் அதற்கான டேக்கர்ஸும் இங்க அதிகம். ஆனா இப்ப அரவிந்தர் சொன்னதுல நீங்க உண்மையான களத்துல இருக்கிற ஒரு பலமான ஒருத்தர் கட்டமைப்பு கொண்ட கட்சியை நம்ம மனசுக்கு தோதா ஒரு எதிரியை ஃபிக்ஸ் பண்ணா களத்துல அது பலன் தரும். இல்ல, உதாசீனப்படுத்துறாங்கன்றதுதான் உண்மை. ஆனா ஏடிஎம்கே அந்த இடத்துல ஃபைட் பண்ணவே இல்லையே. அது அங்கதானே நம்ம மிஸ் பண்றோம். இத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த கட்சி 11 தேர்தல்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்கன்னு சொல்றாரு அரவிந்தன். 11 தேர்தல்கள்ல இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்ற ஒரு கட்சி இன்னைக்கு வந்து அவங்க எதை பிரதானப்படுத்தணும், எங்க நம்ம வந்து நிக்கணும்ன்றத அவங்க முடிவு பண்ணிருக்கணுமா இல்லையா? ஏடிஎம்கே மிஸ் பண்றாங்கன்றதுதான் வருத்தமா இருக்கு. ஒரு சின்ன விஷயம், மோடியா லேடியான்றது வந்து நாடாளுமன்ற தேர்தல்ல ஜெயலலிதா வச்ச ஒரு பார்த்து மாநில தேர்தல் அவங்க வந்து பிஜேபியோ காங்கிரஸ் சட்டம் பண்ணவே மாட்டாங்க. கருணாநிதி மட்டும் தான் போக்கஸ் இல்ல. 2016 அவங்க பிஜேபி பேசினாங்க. ஆமா, பட் அவங்க கலைஞரை ஃபிக்ஸ் பண்ணி அவங்களுடைய டார்கெட். இன்னைக்கு ஒரு மாநில தேர்தலில் வந்து பிஜேபி டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? அது திமுக வந்து லாங் ரன்ல நல்லது நான் நினைக்கிறேன். நிறைவு சுற்று எல்லாரும் மிக சுருக்கமா, பெருமாள் மணி, இந்த பர்செப்ஷன் பேட்டிலோட விளைவு எப்படி தன்மை மாறும்ன்றத சுருக்கமா சொன்னீங்க. ஐயா, அஇஅதிமுக என்டிஏ கூட்டணியிலையும் பிரதான இடத்துக்கு வரணுங்க ஐயா. அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இது என்டிஏவை எதிர்க்கிறோம், பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படிலாம் இல்லை. நாங்க தான் எதிர்கட்சி, நாங்க தானே அதிக நாள் ஆண்டிருக்கோம். இளையா சூரியனாங்கிறது தானே போட்டி. நீங்க எங்களை நேரடியா எதிர்ங்க அப்படிங்கறத அவங்க நேரடியா எதிர்ப்ப கூர்மப்படுத்தணும். என்டிஏக்குள்ள நெகோசியேட் பண்ணி அவங்களுக்கான இடத்தை இங்க நெகோசியேஷன்ல இருக்கணும். டிஎம்கேவோட ஃபைட் பண்ணி அவங்களுக்கான இடத்தை எடுக்கணும். பெர்செப்ஷன்ல அஇஅதிமுக தான் எவ்வளவு பெரிய கட்சிங்கிறத தேர்தலுக்கு முன்னாடி முன்வைக்கணும். சுருக்கமா ராம்கி, இந்தியாவில் பாஜக முன்னிலைப்படுத்தப்பட்டு அதிமுக பின்னுக்கு தள்ளப்பட்டால் அவங்களுக்கு ஒரு பின்னடைவு தான். அதை விட இந்தியா கூட்டணியில் திமுக முன்னிலைப்படுத்தப்பட்டு காங்கிரஸ் பின்னுக்கு தள்ளி காங்கிரஸ் முன்னணி செய்யணும். அப்படி பண்ணாங்கன்னா தான் அவங்களுக்கு, இல்லைன்னா அதை விட இதுக்கு உங்களுக்கு பெரிய பின்னடைவா இருக்கும். ஒரு மதச்சார்பற்ற கூட்டணி, ஏதோ ஒரு கூட்டணி. ரொம்ப சுருக்கமா இந்த பர்செப்ஷன் பேட்டிலினுடைய விளைவு, உடனடி விளைவு வந்து அதிமுக பலவீனப்படுத்துறது தான் அதோட விளைவு. ஆனா அது படுறதா இல்லையா அசெப்ட் பண்ணிக்கிறோம்ன்றது அதிமுகவோட கையில தான் இருக்கு. அவங்க நினைச்சாங்கன்னா இந்த பெர்செப்ஷன் பேட்ல தன்னை அசெப்ட் பண்ணி தன்னை சாதகமா கொண்டு வர முடியும். அதை அவங்க பண்ணுவாங்கன்னு நம்ம பார்க்கணும். இதுல கூடுதலா டிவிகே வருகை அந்த பர்செப்ஷன் பேட்டிலும் சேர்ந்த விளைவு எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? அதிமுக வந்து அவங்கள பிரதானப்படுத்திக்கணும். அதிமுக இன்னும் இந்த நரேட்டிவை மாத்துறதுக்கான வேலைகளை செய்யணும். திமுக ஏற்கனவே தமிழ்நாட்டு தேர்தலுக்கான நரேட்டிவை செட் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல தான் டிஎம்கே வர்சஸ் என்டிஏன்னு அதை கொண்டு போயிட்டாங்க. தாவேகா வந்து இன்னமும் அவங்க எல்லா பக்கமும் அவங்க வந்து எதிரிகளாக தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர அதிமுக அவருடைய வாக்குகளை அவங்க எடுத்துக்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் அதிமுக களத்துல இன்னும் தீவிரமா அசர்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறது. நரேட்டிவ் அவங்க மாத்தணும். நன்றி. சிறப்பு விருந்தினருக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான